Hello all, welcome to our MIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். அந்த topic newsல இருந்து தான் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக்ல போய் டீடைல்டா பேசலாம். So first, Red Janes Peninsula. இங்க வந்து volcanic eruption வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about that. அதுக்கப்புறம் கயானா. இங்க வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜிக்கு அவங்களோட ஹையஸ்ட் நேஷனல் அவார்ட் வந்து கான்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about that. அதுக்கப்புறம் நானோ யூரியா மேனுஃபேக்சரிங் அட் நங்கால் பிளான்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. யாரு? நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about நானோ யூரியா. அதுக்கப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், கேபினெட் அப்ரூவ்ட் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் தட். அதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் பென்க்யூன் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, என்டேஞ்சர்ட் வந்து IUCN ரெட் லிஸ்ட்ல கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் திஸ். So first, Red Janes Peninsula. இது வந்து எங்க இருக்குன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்டர்ன் ஐஸ்லாண்ட். ஓகேங்களா? இந்த சவுத் வெஸ்டர்ன் ஐஸ்லாண்ட் வந்து உங்களுக்கு மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்ல இருக்கிற இந்த சவுத் வெஸ்டர்ன் ஐஸ்லாண்ட்ல தான் இந்த ரெட் ஜெயின்ஸ் பெனின்சுலா நம்ம பார்க்க முடியுது. ஓகே, அண்ட் இங்க மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ்னு சொல்லும் போது அங்க என்ன ஆகும், நார்த் அமெரிக்கன் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட் வில் பி மூவிங் அபார்ட். கரெக்டா? ஸோ அந்த ஏரியால தான் இது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி வால்கனிக் ஆக்டிவிட்டி வந்து அதிகமா அந்த இடத்துல இருக்கும். கரெக்ட்? அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இது வந்து ஹாட் ஜோன்ல இருக்கு. ஸோ திஸ் வில் ஆல்சோ ட்ரிகர் more volcanic activity. கரெக்டா? அண்ட் இன்னும் நீங்க you should be knowing that இந்த இது வந்து குளோபல் ஜியோ பார்க்கா யுனெஸ்கோ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ ஷுட் நோ தட் இட் இஸ் பிரசன்ட் இன் சவுத் வெஸ்டர்ன் ஐஸ்லாண்ட், தட் இஸ் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் கிட்ட இருக்கு. அங்க வந்து நார்த் அமெரிக்கன் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட் ஆர் மூவிங் அபார்ட் அண்ட் அது வந்து ஹாட் ஜோன்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இட் வில் ஆல்சோ ட்ரிகர் வால்கனிக் ஆக்டிவிட்டி அண்ட் கான்ட்ரிபியூட் டு மோர் வால்கனிக் ஆக்டிவிட்டி தேர். இப்போ ரீசெண்டாக கூட அங்கே வால்கனிக் எரப்ஷன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கயானா எங்க இருக்கு, நார்த்தன் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஓகேங்களா? அண்ட் அவங்களோட பார்டர் கண்ட்ரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா நார்த்ல அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. ஓகே, சவுத்ல வந்து உங்களுக்கு பிரேசில் இருக்கு, வெஸ்ட்ல வெனிசுலா இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல சுரினேம் இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்டரிங் கண்ட்ரிஸ். அண்ட் இதுக்குள்ள பாஸ் ஆகிற லார்ஜஸ்ட் ரிவர் என்னன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஓகேங்களா? யூ ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் அண்ட் please comment in the comment section below what is the largest river in this Guyana. And I'll give you a hint also. அந்த ரீஜியனுக்காக தான் வந்து இப்போ அந்த ரிவர் நேம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனுக்காக தான் டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வந்து it is there between Guyana and Venezuela. ஓகே, வெனிசுலா அண்ட் கயானாக்கு நடுவுல அந்த ரிவர் நேம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜியனுக்கு அந்த நேம் இருக்கிற அந்த ரீஜியனுக்கு மேல அந்த ரீஜியனுக்காக தான் இவங்க நடுவுல டெரிட்டோரியல் டிஸ்பியூட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் த ஹிண்ட் ஃபார் யூ. அண்ட் இன்னொன்னு எங்கன்னா, யூ ஷுட் பி நோயிங் தட் கேபிட்டல் சிட்டி இஸ் ஜார்ஜ் டவுன். அண்ட் இங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ நோ அபவுட் தி லொகேஷன், நார்த் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கால இருக்கு. நோ அபவுட் தி பார்டரிங் கண்ட்ரீஸ், ஓஷன், வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் flowing through this. ஓகேங்களா? அண்ட் இங்க வந்து லார்ஜஸ்ட் பீக் என்ன, ஹையஸ்ட் பீக் என்னன்னு சொல்லி கூட யூ ப்ளீஸ் செக் அண்ட் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நானோ யூரியா வந்து இதுல நீங்க ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி நோயிங் இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கோஆபரேட்டிவ் லிமிடெட் தான் வந்து what it is doing. They are
patenting it and selling it. ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னா, இந்த நானோ யூரியா ஏன் பேசுகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூரியா மேட் அப் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். நேமில் வந்து நீங்கள் இன்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நானோ யூரியா, யூரியா மேட் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ். இப்போ கன்வென்ஷனல் யூரியா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த நைட்ரோஜன் லாஸ் வந்து அதிகமாக இருக்கா? ஓகேங்களா? அதனால ஒன்று கிராப்புக்கு வந்து நம்ம கொடுக்கறதுல வந்து only some is going and atmosphere it is losing more. Nitrogen loss to the atmosphere is being more. அதனால என்ன ஆயிட்டு இருக்கு? ஒன்னு environment pollution நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து எஃபிஷியண்டா இல்ல. கரெக்டா? ஸோ நம்ம கொடுக்கறதுல if there is more loss of nitrogen to the atmosphere itself, அங்க efficient usage by the crop இல்ல. கரெக்டா? at the same time அதனால என்ன ஆகுது? மோர் அமௌண்ட் ஆஃப் யூரியா வந்து தேவைப்படுது, இந்த கன்வென்ஷனல் யூரியா. கரெக்டா? ஸோ அங்கே எக்கானமிக்கலி வந்து அங்கே நம்மளுக்கு கரெக்டா இல்லை, அதுக்கப்புறம் எஃபிஷியண்டாகவும் இல்லை. ஏன்னா நம்ம போடுறதுல அதிகமாக இட் இஸ் லூசிங் அண்ட் என்வாயன்மெண்ட்டுக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கு. கரெக்டா? ஸோ எஃபிஷியன்சி, என்வாயன்மெண்ட், எக்கானமி மூணுத்துலேயும் எஃபிஷியன்சி, எக்கானமி, என்வாயர்மெண்ட் இந்த மூணு இதுலுமே வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் யூரியாவில் ப்ராப்ளம் இருக்கு. இப்போ இந்த நானோ யூரியா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த 500 ml ஆஃப் நானோ யூரியா வந்து உங்களுக்கு ஒரு கன்வென்ஷனல் யூரியா பேக் வந்து எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குமோ சேம் திங் அந்த யூசேஜ் வந்து 500 ml ஆஃப் நானோ யூரியா பாட்டில் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அங்க என்ன ஆகுது? எஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீசிங் அண்ட் நைட்ரோஜன் லாஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அதனால கிராப் யூசேஜ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ எஃபிஷியன்சி இஸ் இன்க்ரீசிங், அதனால கம்மியான நானோ யூரியா தேவைப்படுது. ஸோ எக்கானமிக்கலி இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். லாஸ் இல்லை, ஸோ என்வாயன்மெண்ட்க்கு பொல்யூஷன் அந்த லீச்சிங் இல்லைனால environment pollution கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் environmentally sustainable, efficient and economical. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நானோ யூரியால நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ட் இப்போ நங்கால் பிளான்ட்ல மேனுஃபேக்சரிங்க்கு வந்து இப்போ நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் ஓகே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங், இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்ன, இது வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இது எதுக்கு வந்திருக்கு? நேச்சுரல் ஃபார்மிங்னு நம்ம ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கு. நோ திஸ் திங், நேச்சுரல் ஃபார்மிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆர்கானிக் ஃபார்மிங். ஓகே, இன் வாட் வே இட் இஸ் டிஃபரெண்ட் ன்னு சொல்லி please find out and comment in the comment section below. How is organic farming different from natural farming and சொல்லி. natural farming na enna, இருக்கிற natural elements எல்லாம் integrate பண்ணி கொண்டு போறோம். ஓகேங்களா? லைக் இப்போ air, soil, water and அங்க லோக்கல்ல இருக்கிற இண்டிஜினியஸ் நாலேஜ், அந்த அக்ரி எக்காலஜி, அங்க இருக்கிற அந்த லோக்கல் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிஸ், டெக்னிக்ஸ் இதெல்லாம் இன்டிகிரேட் பண்ணி நம்ம கிராப் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணி கிராப் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றோம். அதுதான் என்ன நேச்சுரல் ஃபார்மிங் சொல்றோம். ஓகேங்களா? So that is different from organic farming. In what way that is different and சொல்லி please find and comment in the comment section below. Okay? அண்ட் சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு சொல்லியாச்சு. இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னா, கிருஷி விக்யான் கேந்திராஸ், கிருஷி சாக்கீஸ் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு ஓகேங்களா ஃபார்மர்ஸ்குள்ள அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறாங்க. ஓகே, அந்த இண்டிஜினியஸ் நாலேஜ் பத்தி, அதுக்கப்புறம் அங்க லோக்கல் ஸ்பெசிஃபிக் டெக்னாலஜிஸ் பத்தி, அதுக்கப்புறம் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்னு எப்படி எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அங்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஃபார்மர்ஸ் வந்து மொபைலைஸ் பண்ண போறாங்க. And bio input resource centers இருக்கும். So that will be providing all the inputs required to farmers. So இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த நேச்சுரல் ஃபார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அண்ட் இங்க வந்து சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அகைன் ஹியர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணணும், என்வாயன்மெண்டலி சஸ்டைனபிளா இருக்கணும். நீங்க இந்த 3 வார்த்தை வச்சு யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்டிங் தட் பர்டிகுலர் மிஷன் ஆர் ஸ்கீம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆப்ரிக்கன் பெங்குவின். ஆப்ரிக்கன் பெங்குவின் எப்படி இருக்கு? ஸோ இங்க ஒயிட் இருக்கு, பிளாக் பேச்சஸ் இருக்கு அண்ட் வில் ஆல்சோ ஹாவ் பிளாக் டாட்ஸ் இந்த அப்டாமன் ஏரியாஸ்ல. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று என்னன்னா, இங்க வந்து பிங்க் கலர் பேட்ச் இருக்கும் ஐக்கு மேல. அந்த பிங்க் கலர் பேட்ச் வந்து பாடி டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கு வந்து ரொம்ப கீ ரோல் பிளே பண்ணுமா. ஓகேங்களா? அண்ட் இங்க மேல் பாத்தீங்கன்னா தே ஆர் larger than female and அவங்களுக்கு வந்து larger பீக்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொன்று என்னன்னா,
இங்க வந்து நீங்க you should also be knowing that they are mostly found in African region. ஓகேங்களா, அதுவும் அந்த சவுத் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால இட் வில் பி மோஸ்ட் சீன் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அண்ட் இங்க வந்து நீங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஹேபிடேட் லாஸ்னால, கிளைமேட் சேஞ்ச்னால ஃபுட் கரெக்டா கிடைக்காம வந்து இவங்க வந்து that is being a greater threat. அதனால தான் இப்போ endangered வந்து critically endangered ஆயிருக்காங்க இந்த ஆப்பிரிக்கன் பெங்குவின். ஓகேங்களா, அண்ட் இங்க வந்து you should also know that இவங்க வந்து 2x at a time they'll be laying. ஓகே, ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எங்க கேட்கறாங்கன்னு புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க அண்ட் சொல்ற அந்த காலம் இஸ் நாட் நவ், தட்ஸ் நாட் த டைம். ஓகே, அவங்க what they want to do is they want to filter the student, so you should have the basic idea about many things. ஓகேங்களா, so know about this African penguin. இப்போ வந்து critically endangered லிஸ்ட்ல இருக்கு. சவுத் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கால, அந்த நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா அந்த ரீஜியன்ல it is mostly found. ஓகேங்களா, so yes, now let us go for a quick revision. ரெட் ஜெயின்ஸ் பெனின்சுலா எங்க இருக்கு? சவுத் வெஸ்டர்ன் ஐஸ்லாண்ட்ல இருக்கு. அது எங்க இருக்கு? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். அங்க என்ன நடக்கும்? நார்த் அமெரிக்கன் பிளேட் அண்ட் யூரேஷியன் பிளேட் வில் பி மூவிங் அபார்ட். ஓகேங்களா, ஸோ வால்கனிக் ஆக்டிவிட்டி இன்னும் ட்ரிகர் ஆகிற ரீஜன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, அந்த ஹாட் ஜோன்ல இது லொகேட் ஆயிருக்கு. ஸோ தட் வில் ஆல்சோ பி ட்ரிகரிங் வால்கனிக் ஆக்டிவிட்டிஸ். அண்ட் இன்னொன்று என்ன? கயானா. இது வந்து எங்க இருக்கு? நார்த்தன் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. அந்த பார்டர்ல பாத்தீங்கன்னா நார்த்ல அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு, வெஸ்ட்ல வெனிசுலா இருக்கு, அதுக்கப்புறம் ஈஸ்ட்ல சுரினேம் இருக்கு, கீழே சவுத்ல பிரேசில் இருக்கு. ஓகேங்களா, அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் இன் கயானா. அண்ட் அங்க கேபிட்டல் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன், அண்ட் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ். அதுக்கப்புறம் நானோ யூரியான்னு சொல்லும் போது அங்க நேஷனல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் வந்து இப்போ நானோ யூரியா மேனுஃபேக்சரிங் அட் நங்கால் பிளான்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் சோல்ட் அண்ட் பேட்டன்டட் பை இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆபரேட்டிவ் லிமிடெட். அண்ட் இங்க வந்து 500 ml பாட்டில் ஆஃப் நானோ யூரியா வந்து 1 கன்வென்ஷனல் பேக் ஆஃப் யூரியா என்ன பண்ணுமோ அது இட் வில் பி டூயிங். ஸோ இங்க வந்து எஃபிஷியண்டா இருக்கு, ஏன்னா நைட்ரோஜன் லாஸ் டு த அட்மாஸ்பியர் இல்ல. ஸோ அந்த நைட்ரோஜன் யூசேஜ் வந்து நல்லா இருக்கு, அண்ட் எக்கானமிக்கலாவும் இருக்கு, என்வாயர்மெண்டலி சஸ்டைனபிளாவும் இருக்கு. ஓகே, நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர் டிஃபரெண்ட். நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னன்னா, நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி, ஐ மீன் சாயில், வாட்டர், ஏர், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம், நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இன்டிகிரேட் பண்ணி எஃபிஷியண்டா, எக்கனாமிக்கலா, என்வாயர்மெண்ட் சஸ்டைனபிளா கொண்டு போறது. இப்போ இதுக்கு என்ன பண்றாங்க? கிருஷி சகீஸ், கிருஷி விஞ்ஞான கேந்திராஸ், பயோ இன்புட் ரிசோர்ஸ் சென்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வச்சு அங்க இண்டிஜினியஸ் நாலேஜ், அங்க லோக்கல் ஸ்பெசிபிக் டெக்னிக்ஸ், எப்படி இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி எஃபிஷியண்டா கொண்டு போலாம்னு சொல்லி ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி மொபிலைஸ் பண்றாங்க. ஆப்பிரிக்கன் பெங்குவின் வந்து எங்க இருக்கு? சவுத் வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா, அந்த நமீபியா, சவுத் ஆப்பிரிக்கா ரீஜியன்ஸ்ல இட் இஸ் மோஸ்ட்லி சீன். அண்ட் அங்க வந்து மேல்ஸ் வந்து லார்ஜஸ்ட் சைஸ் இருக்கு, அண்ட் பிளாக் பேச்சஸ், பிளாக் டாட்ஸ், அண்ட் இங்க ஐஸ்க்கு மேல ஒரு பிங்க் பேச்சஸ் இருக்குமா, அதுதான் வந்து இட் வில் பி பிளேயிங் a ரோல் இன் ரெகுலேட்டிங் டெம்பரேச்சர்ஸ் சொல்றாங்க. ஓகே, அண்ட் இப்போ வந்து இது வந்து ஃபுட் இல்லாம போறதுனால, ஹேபிடேட் டிஸ்ட்ரிக்ஷன், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச், இதனால வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் கம்மியாட்டு இருக்கு, அதெல்லாம் த்ரெட்டா இருக்கு. ஸோ இப்போ அது என்டேஞ்சர் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சருக்கு மாறி இருக்கு IUCN ரெட் லிஸ்ட்ல. So aspirants, that's all for today. Please keep revising the topics, make a good notes. Please make best use of this initiative. Do well. Thank you. Have a nice day.